முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து மேலும் 2 நாடாளுமன்ற எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்கள் யார்? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பாஸ்கர். 2 பேர் தமிழக முதலமைச்சருக்கு இன்று ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்று வருகை தந்து தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கின்றனர். வந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளே அழைத்து சென்று அங்கு தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு வரவேற்பு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏற்கனவே 4 மக்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில தற்போது மக்களவை உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையானது 6ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அசோக் குமார், சுந்தரம், சத்யபாமா, வனரோஜா 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு. இந்த நிலையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் 2 பேர் இன்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரான செங்குட்டுவன், அதே போல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெய்சிங், தியாகராஜ், நட்டாஜி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தங்களுடைய ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் 6ஆக உயர்ந்திருக்கிறது. மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கு. இதன் காரணமாக இங்கு உற்சாகமாக காணப்படுகின்றனர் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள். இதைத் தொடர்ந்து மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இருக்கின்றனர். இந்த நிலையில தான் இன்று காலை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக உள்ளே வந்திருக்கின்றனர். அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்த பிறகு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பத்திரிகையாளர்கள் சந்தித்து இதற்காக தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளோம் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்வார்கள். இதற்கு சில மணித்துறைகள் நேரமாகும். அப்போது அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே மைத்ரேயன், முன்னாள் அமைச்சரான முனுசாமி ஆகியோர் உள்ளே சென்றிருக்கின்றனர். அவைத்தலைவர் மதுசூதன் வருகைக்காக காத்திருக்கின்றனர். மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் இன்று காலையே ஒரு 7 மணி முதல் தமிழக முதலமைச்சர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய ராஜாநகரம் ரயில்வே சாலையில் தமிழக முதலமைச்சருடைய இல்லம் இருக்கிறது. அங்கு ஏராளமானோர் ஆதரவாளர்கள் காலை முதலே காத்திருந்தனர். அவர்கள் 9 மணிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு ஆதரவாளர்கள் உள்ளே காத்திருந்த நிலையில 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். நேரில் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு மக்களவையில் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிப்போர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இதே போல ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நேற்று தமிழக முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நேரில் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை இருக்கும், அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களும் சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் வருகை அச்சாரம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தான் மேலும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருவர் தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்று நேரில் வந்திருக்கின்றனர். பாஸ்கர், தற்போது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களான அசோக் குமார், சுந்தரம், வனரோஜா, சத்யபாமா இவர்களின் வருகையை தொடர்ந்து தற்போது எம்பிக்களான வேலூர் எம்பி செங்குட்டுவன் மற்றும் தூத்துக்குடி எம்பி ஜெய்சிங், தியாகராஜ், நட்டர்ஜி ஆகியோர் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிரீன்வே சாலையில் உள்ள அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. இவர்கள் இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குதா பாஸ்கர்? நிச்சயமாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து எதற்காக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு தன்னுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றனர் என்பதை இருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே நேற்று குறிப்பிட்டது போல அசோக்குமார் மற்றும் டி.ஆர். சுந்தரம் இருவரும் தமிழக முதலமைச்சருக்கு காலையில் ஆதரவு தெரிவிக்கும் போது சரியாக ஒரு 12 மணி அளவில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து எதற்காக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருக்கும், இதற்கப்புறம் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து பத்திரிகையாளரிடம் விரிவாக பேசினார்கள். ஒரு மணி நேரம் அவர்களுடைய கருத்துக்களை பத்திரிகையாளரிடம் எடுத்துரைத்தனர். அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மத்தியும் அவர்கள் பேசினார்கள். இந்த நிலையில தான் 2 நாடாளுமன்ற மக்களவை
உறுப்பினர்கள் இருவர் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். வேலூர் தூத்துக்குடியைச் சேர்ந்த எம்பிக்கள் 2 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். ஆதரவாளர்கள் எண்ணிக்கையாக எம்பிக்கள் வரிசையில் 6ஆக உயர்ந்திருக்கிறது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு வரிசை 6ஆக உயர்ந்திருக்கிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது. அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒன்றியம், கிளை உள்ளிட்ட பல்வேறு விதமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஆதரவாளர்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். முக்கிய பொறுப்புகளுக்கு உள்ளே தமிழக முதலமைச்சர் நேரில் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது, வரவேற்பு தெரிவிக்கப்பட்டு சிலரும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது வருகை தந்தால் அவர்களுக்கு உள்ளே அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டு அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் 2 மக்களவை உறுப்பினர்கள் வருகை தந்து தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவர்களும் பத்திரிகையாளர் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.